Friends, welcome to Republic Eyes. So இந்த வீடியோவில் நம்ம எம்பி லேட் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசென்ட்லி இந்த ஸ்கீமை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் as well as for your mains, this scheme is quite important. சரிங்களா? ஓகே. ஸோ வாட் யூ மீன் பை எம்பி லேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோடைய அப்ரிவேஷன் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஃபைன். ஸோ த ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இயர் 1993. ஸோ நரசிம்ம ராவ் கவர்மெண்ட் அப்போ. ஸோ மிஸ்டர் நரசிம்ம ராவ் வாஸ் பிரைம் மினிஸ்டர் அட் தட் டைம் and this scheme was introduced. சரிங்களா? and why this scheme was introduced அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ஜெக்டிவ், இந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும்னா, இட் இஸ் டு எம்பவர் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ எம்பவரிங் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் காசு கொடுத்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ இப்போ அவங்க கையில் காசு வந்து அவங்க டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துகிட்டு வராங்களா, இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க தொகுதிக்காக நல்லது செய்யலாம் இல்லையா? சரியா? பட் ஃப்ரெண்ட்ஸ், ஹவெவர் there happens to be an guidelines. அதாவது ஃபண்ட்ஸ் வந்து டைரக்டாக எம்பி அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போகாது. ப்ளஸ் ஆடட் டு இட் இவர் நினச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. பட் ஹவெவர் இதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, இட் இஸ் டு எம்பவர் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் பை கிவிங் ஆர் பை அலோகேட்டிங் ஃபண்ட்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ ஒரு தொகுதிக்கும் ஒரு நீட்ஸ் இருக்கும். அந்த நீட்ஸை இந்த பணத்தை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஹவெவர் சர்டன் கைட்லைன்ஸ் ஆர் தேர், வில் சி தி கைட்லைன்ஸ். சரியா? ஸோ இட் இஸ் டு எம்பவர் எம்பிஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவாக பேசலாம். பட் ஹவெவர் இன் ரியாலிட்டி, இது வந்து அப்போசிஷனுடைய அக்விசேஷன். பட் ஸ்டில் இன் ரியாலிட்டி இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தது வந்து 1993 எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா? அப்போது இட் வாஸ் அ மைனாரிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அண்ட் இட் இஸ் செட் தட் லைக் இந்த மைனாரிட்டியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம போஸ்டிங்கில் வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபைன். ஓகே. எனிவே, சரிங்களா? ஸோ திஸ் ஸ்கீம் ஹேப்பன்ஸ் டு பி அன் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இன் தி சென்ஸ் இட் இஸ் டோட்டலி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ எல்லா பணமும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அண்ட் ஆடட் டு த கோர் ஐடியா, அதாவது இந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பி லேட் ஸ்கீம் கீழே நீங்கள் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? பட் ஹவெவர் த ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் டு தி டியூரபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ டியூரபிள் அசட்ஸ் இன் தி சென்ஸ் லைக் ரோடு, பிரிட்ஜஸ், ஸ்கூல்ஸ், ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி அசட்ஸ். ஸோ டியூரபிள் கம்யூனிட்டி அசட்ஸ்க்காக தான் நீங்கள் இந்த பணத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ யூ நீட் டு கிரியேட் தி சார்ட் ஆஃப் டியூரபிள் கம்யூனிட்டி அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பட் அகைன் இந்த டியூரபிள் கம்யூனிட்டி அசட்ஸ் வெறியும் தான் இதோடைய ப்ரையாரிட்டியா, ஆர் வேறு ஏரியாஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆன் ஸ்பெஷல் ஒகேஷன் தே கேன் யூட்டிலைஸ் தி ஃபண்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷனில் இந்த எம்பி லேட் ஸ்கீம் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி தே டோல் தட் நீங்கள் மாஸ்க் வாங்கிக்கோங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. சரியா? பட் ஹவெவர் த கோர் ஐடியா இஸ் டு கிரியேட் டியூரபிள் கம்யூனிட்டி அசட்ஸ் ஆர் டியூரபிள் கம்யூனிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரோட், ஸ்கூல்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி, இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபைன். அண்ட் வாட் இஸ் த அமௌண்ட் விச் இஸ் கிவன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தெரியும் இது. ஸோ இயர்லியர் இட் வாஸ் 1 crore இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து 2 கோடியாக ரைஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ 93 to 98 வந்து 1 கோடி ரூபா கொடுத்துருந்தாங்க. 98 to 2012 வரையும் 2 கோடி ரூபா கொடுத்துருந்தாங்க. 2012 அப்புறம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறதுனால 5 கோடி ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைன். அண்ட் தட் டு ஆனுவலி கைஸ், இட் இஸ் நாட் லைக் மந்த்லி, இட் இஸ் பர் ஆனம். சரியா? ஸோ 5 crores இஸ் கிவன் பர் ஆனம். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ரைஸ் ஆகலைன்னா கூட நானே கேட்டுடுறேன். அதாவது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்களேன். இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்கிறீங்க சார். இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா லோக்சபா எம்பி இருக்கிறாங்க, ராஜ்யசபா எம்பிஸ் இருக்கிறாங்க, நாமினேட்டட் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் 3 பேருக்கும் வந்து இந்த ஃபண்ட்ஸ் அலோகேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி, நாமினேட்டட், ஆல் தி டைப்ஸ் ஆஃப் எம்பிஸுக்கு இந்த ஃபண்ட்ஸ் போய் சேரும். சரியா? சரி. இப்போது அகைன் அ கொஸ்டின் ரைசஸ். அதாவது என்னன்னா, லோக்சபா எம்பி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க கான்ஸ்டிடியூன்சியில் செலவு பண்ணிடுவாங்க சார். இப்போ பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதுலேருந்து ஒரு எம்பி இருக்கிறாரு, லோக்சபா எம்பி, அவர் வந்து அந்த பணத்தை வந்து அந்த டிஸ்ட்ரிக்டாக செலவு பண்ணிடுவார். ஓகே, ரைட்டு. இப்போ ராஜ்யசபா எம்பி he will spend in any 1 or 2 districts. பட் அகைன் அவர் எந்த ஸ்டேட்லேருந்து பிலாங் பண்ணியிருக்காரோ அந்த ஸ்டேட்டில் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதாவது பிலாங் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எந்த ஸ்டேட்லேருந்து அவர் எலெக்ட் ஆகி ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். சரி. நாமினேட்டட் எம்பிஸ் எங்கே நினச்சாலும் செலவு பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவருக்கு ஹோல் இந்தியா இருக்குது நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு. ஃபைன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, ஆர் ஹூ ஹேஸ் தி கண்ட்ரோல் ஓவர் தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட்.
implementation. சரியா? So friends, when the scheme was introduced, that is during the Narasimha Rao government in the year 1993, in the scheme introduced பண்ணும்போது it was under Rural Development Ministry. But however, இந்த ஸ்கீமை வந்து Ministry of Statistics and Program Implementation கீழே மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றிட்டாங்கன்னா என்ன, இவங்க மூலியமாக தான் ஃபண்ட்ஸ் இப்போ போவோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் இவங்க பார்ப்பாங்க அண்ட் இதை பேஸ் பண்ணி ஆடிட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தி மினிஸ்ட்ரி, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் குவைட் கிளியர் டு யூ. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்கீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்க்கு வந்து வெறும் ரெக்கமெண்டேஷன் ஒர்க் தான் இருக்கு. சரியா? ஸோ த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கீம் இஸ் டன் பை தி டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ். ஃபைன். ஸோ இந்த ஸ்கீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ யூ மஸ்ட் பி நோயிங். ஸோ அஃப்கோர்ஸ் ஹெடட் பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட்ஸ் வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸாக டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ கிராண்ட்ஸ் இன் எய்ட் இன் தி சென்ஸ், கிராண்ட்ஸ்னா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ யூ ஷுட் நாட் ஹேவ் டு ரீபே இட் பேக். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குற ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் லேப்சபிள் ஃபண்ட். நான் லேப்சபிள் ஃபண்ட் இந்த சென்ஸ் இப்போ 5 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு. இப்போ 5 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணல இந்த வருஷத்தில், 2 கோடி ரூபா மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்களேன். அந்த 2 கோடி ரூபா கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஃபைன். அண்ட் ஆடட் டு இட், நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 கோடி ரூபானா ஒரே அடியாக 5 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்புவாங்க, பாட்டாக தான் அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ ஹவு த ஸ்கீம் ஒர்க்ஸ் இஸ் லைக், ஃபண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட போயிடும். அண்ட் இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டெவலப்மெண்டல் ஒர்க் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டெவலப்மெண்டல் ஒர்க்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஏஜென்சி மூலியமாக. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். தென் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிட்டிங் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் என்ன செய்வாங்கன்னா, சரி அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து நல்லா ரோட் போடுறவங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுப்பாங்க. சரியா? இது வரையும் இல்லாமல் இந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்ட்ஸில் வந்து லைக் 15% ஆஃப் தி ஃபண்ட் ஷுட் பி ஸ்பெண்ட் ஆன் எஸ்சிஸ், 7.5% ஷுட் பி ஸ்பெண்ட் ஆன் எஸ்டிஸ், அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப். ப்ளஸ் ஆடட் டு இட், இப்போ டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு டெவலப்மெண்டல் ஒர்க்கோடைய காஸ்ட் வந்து 25 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ரெக்கமெண்டேஷன் ஏதாவது ஒரு ஒர்க் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா அந்த ஒர்க் வந்து 25 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாதான். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்கீம் ரன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் தி எம்பி who will get the fund directly, it is the district authorities who gets the fund. So district collector writingna, like you will have the funds with you and MP வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் செலவு பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ஃபைன். அண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க்கு இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி தான் பார்ப்பாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கினே இருப்பாங்க பர்டிகுலர் மினிஸ்ட்ரிஸ் கிட்டேருந்து. அதாவது பர்டிகுலர் மினிஸ்ட்ரிஸுக்கு ரிப்போர்ட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க, ஆடிட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் அக்கார்டிங் டு தி ஸ்டேட்ஸ். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, இங்கே வந்து நீட்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நீட்ஸ் எப்படி இருக்கலாம்னா, வி மைட் ரிக்வயர் CCTV கேமராஸ் ஒரு எஜுகேஷனல் பாடிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஹேப்பன்ஸ் டு பி தி நீட் ஆஃப் தி ஆர். வாட்டர் சப்ளை, இதெல்லாம் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி தேவை இருக்கிற டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஃபைன். அண்ட் அகெயின் இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வைங்க. ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா என்ன? த ஸ்கீம் விச் இஸ் டோட்டலி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல்சோ டன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் டன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஷினரிஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இதுதான் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ தேர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் டைப் ஆஃப் ஸ்கீம் விச் இஸ் கால்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபண்டிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் புரியும்னு சொல்லி நம்புறேன். அண்ட் திஸ் MP லேட் ஸ்கீம் happens to be an சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் which is 100% funded by the யூனியன் கவர்மெண்ட். ஃபைன். சரி, இப்போ என்ன அப்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆன்கோயிங் COVID-19 சிச்சுவேஷனால மினிஸ்ட்ரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இந்த MP லேட் ஸ்கீம் உடைய ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த COVID-19க்காக யூட்டிலைஸ் பண்ணணும். தட் இஸ் லோக்கல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு COVID-19 பேஸ் பண்ணி. ஸோ இதுக்காக இந்த நம்ம MP லேட் ஸ்கீம்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்கீமில் இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குங்க, டெஸ்டிங் கிட்ஸ்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில கைட்லைன்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க.
வந்தாங்க. சரியா? ஸோ ரீசெண்டாக இஷ்யூ பண்ண சர்க்குலரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, this MPLAD funds could be used for purchasing infrared thermometers, personal protection equipments. ஸோ பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து கார்மெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் இந்த கார்மெண்ட்ஸ் வேர் பண்ணுவாங்க இல்லையா, இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தெம். ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுற கார்மெண்ட்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் COVID-19 ஆர் அதர் சார்ட் ஆஃப் டிசீசஸ். ஸோ இதுதான் வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி தெர்மல் இமேஜிங் ஸ்கேனரு, COVID-19 பேஸ் பண்ணி இருக்கிற கிட்ஸு, வென்டிலேட்டர்ஸு, ஃபேஸ் மாஸ்க்கு, க்ளவுஸு, சானிடைசர்ஸு, ஸோ என்னென்னலாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், தட் இஸ் இன் ஆர்டர் டு ஃபைட் திஸ் ஆன் கோயிங் சிச்சுவேஷன். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த MPLAD ஃபண்ட்ஸ் மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸுக்கு. இதை வாங்கி மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஆர் those who are in need, அவங்களுக்கு வந்து இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. சரியா? பட் ஹவவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில் இந்த MPLAD ஸ்கீமை வந்து சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஃபார் 2 years. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் மாதத்தில் கொடுத்துருந்த சர்க்குலர் இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏப்ரல் மாதத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனியன் கேபினெட் வந்து தே கேவ் approval that all the MPLAD funds will be suspended for 2 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, there will be a 30% cut in the salaries of the members of the parliament அப்படின்னு கூட சொன்னாங்க. சரியா? so there happens to be an act which is called as salaries, allowances and pension of members of parliament act in 1954. so அந்த ஆக்ட் கீழே salaries வந்து கட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, MPLAD funds இருக்கு இல்லையா, so it will be suspended for 2 yearsனா கிட்டத்தட்ட ஒரு 7,900 கோடி, so 7,900 crores will not be transferred and these funds will be transferred to the consolidated fund of India அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சரியா? so this happens to be the recent announcement. அண்ட் இது வரையும் இல்லாமல் யூனியன் கேபினெட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி MPLAD ஸ்கீம்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, நவ் அ கொஸ்டின் அரைசஸ், என்ன சார் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ன்றீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றீங்க இப்போ அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் தேர் ஓன் சார்ட் ஆஃப் MPLAD ஸ்கீம். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இதை வந்து MLA-LAD ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்கல் ஏரியா development scheme. So it is implemented in many states. So for example, Uttar Pradesh MLA-LAD schemes implement பண்றாங்க. and இது வரையும் இல்லாம Delhi government has their own set of MLA-LAD scheme. and இந்த MLA-LAD ஸ்கீம்ல வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து 10 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம் வருஷத்துக்கு. ஸோ எம்எல்ஏஸ் மேலே நம்பிக்கை இருக்கு, கொடுக்குறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஈவன் ஸ்டேட்ஸ் லைக் பஞ்சாப், கேரளா, தே ஹேவ் தேர் ஓன் MLA-LAD scheme. Even states like Assam, Chhattisgarh, Maharashtra, Karnataka, they have their own set of MLA-LAD scheme. And friends, this varies according to the state. அதாவது the amount varies according to the state. சரியா? ஸோ இந்த ஸ்கீம்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க MLA-LAD ஸ்கீம்னா, இதுவும் சேம் மெத்தட் தான். அதாவது எம்எல்ஏஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே வந்து எம்பிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து எம்எல்ஏஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் MPLAD ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ். அண்ட் MLA-LAD ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ இட் வேரிஸ் இன் தி ஸ்டேட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், குரூப் ஏ ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லையா தாசில்தாராக இருக்கலாம், ஆல் லோக்கல் லெவல் பஞ்சாயத் லெவலில் கூட ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டேட். இட் வேரிஸ் அக்கார்டிங் டு ஸ்டேட்ஸ். அவங்க ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. பட் ஆனால் த கோர் ஐடியா ஆஃப் தி ஸ்கீம் இஸ் லைக் கிரியேஷன் ஆஃப் டியூரபிள் கம்யூனிட்டி அசட்ஸ். ஸோ பை எம்பவரிங் தி எம்பிஸ் ஆர் MLAs, they want to create durable community assets. இதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் தி ஸ்கீம். புரியுதுங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் நான் டியூரபிள் அசட்ஸ் கூட கிரியேட் பண்ணுறாங்க, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி. பட் அது வந்து ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸில் தான் கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போது MPLAD MLA-LAD ஸ்கீமை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போது அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த ஸ்கீம் வந்து 1993 எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் அந்த ஸ்கீமை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம 2 இயர்ஸுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹவ் டன் இட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் UP கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்கீமை. சரி, இப்போது இந்த ஸ்கீம் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when it comes to center has not suspended the scheme for the past 27 odd years. சரியா? ஸோ 1993 இது வரையும் ப்ராப்பராக இந்த ஸ்கீம் கீழே ஃபண்ட் பண்ணிக்கினே தான் இருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், இந்த ஸ்கீமுக்கு வந்து வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் 10 வருஷத்துக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கணும், 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. சக்ஸஸிவ் கவர்மெண்ட் வில் கம். கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்கீம் பிடிச்சிருந்ததுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ இட் இஸ் தி கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் விச் அப்ரூவ் தி ஸ்கீம். அண்ட் இப்போதைக்கு 2020 வரையும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. சரியா? பட் ஹவவர் திருப்பி இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்டரில் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி ஃபர்ஸ்ட் டைம் த ஸ்கீம் ஹஸ் பீன் சஸ்பெண்டட். சரி, when it comes to state,
ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ டேக் இன் 2010 பீகாரில் வந்து இந்த ஸ்கீம் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நிதிஷ்குமார் இருந்தார், அவர் வந்து இந்த ஸ்கீமை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அண்ட் திருப்பி ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேட்ஸோடைய ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, பட் எஸ் ஸ்டேட்ஸ்லையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அதாவது கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் அட்வான்டேஜ் பேசிடலாமே. டிஸ்அட்வான்டேஜ் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, நீங்க கூட பேசுவீங்க, பட் எஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see the first advantage is like even the opposition gets an opportunity to like implement these schemes or give recommendations அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ மெஜாரிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அப்போ ஒரு இண்டிவிஜுவல் எம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு பிரிங் சம் சேஞ்சஸ் இன் இஸ் கான்ஸ்டிடுவன்சி, தென் இந்த ஸ்கீமை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போசிஷன் கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் எஸ் அகைன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் தி பர்சன், அது கூட இருக்கு. பட் யா, இது ஒரு அட்வான்டேஜாக பேசலாம் நம்ம. அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் இஸ் லைக் இது மூலியமாக நிறைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது வெறியும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸில் வாட் இஸ் த நீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் எம்பிஸுக்கு நல்ல ஐடியா இருக்கும். அண்ட் இஃப் தே கோ அண்ட் ரெக்கமெண்ட் லைக் அந்த நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரலாம், அதே ஸ்கீம் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் தேவை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ த நீட் வேரிஸ் அக்கார்டிங் டு ஸ்டேட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான ஸ்கீம் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் தி ஆன்கோயிங் வாட்டர் கிரைசிஸ். திஸ் மே நாட் பி த கேஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ், ரைட்? அண்ட் இது வெறியும் இல்லாமல் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் ப்ராப்பர் செட் ஆஃப் கைட்லைன்ஸ். ஸோ நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்து டியூரபிள் கம்யூனிட்டி அசட்ஸில் தான் மேஜராக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் வேர் லைக் ஃபண்ட்ஸ் உங்கள் கையில் சும்மா கொடுத்துட்டு ஜமா ராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. தேர் இஸ் அன் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் விச் இஸ் கிவன், தேர் இஸ் அன் ப்ராப்பர் ஆடிட் விச் இஸ் டேக்கன். சரிங்களா? இது வரையும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கீம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது கூட பிகாஸ் ஆஃப் ஆன்கோயிங் COVID-19 கிரைசிஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக இந்த ஸ்கீம் கண்டினியூஸாக இருக்குன்னா இதோட இம்பார்ட்டன்ஸும் நம்மளுக்கு புரிய வருது. அண்ட் SC/STஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இட்ஸ் குவைட் அன் எம்பவர்மெண்ட், ரைட்? தட் இஸ் ஃபார் தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் as well as for the MLAs. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். சரி, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see what we can tell is like mismanagement அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசலாம். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் மிஸ்மேனேஜ்மெண்ட், மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ப்ளீஸ் ரைட் ஒன்லி இஃப் யூ ஹேவ் வேலிட் எவிடன்ஸ். சரிங்களா? ஸோ உண்மை என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், பட் எவிடன்ஸோட எழுதுனீங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் வேலிடேட்டடாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேஸ் ஆஃப் MPLAD schemes, what we can tell is like, see 1998ல CAG தன்னுடைய ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தது, தட் இஸ் ஆன் தி MPLAD schemes. சரிங்களா? ஸோ இந்த CAG ரிப்போர்ட்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, when it comes to the MPLAD schemes there happens to be a mismanagement and misuse of funds அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரியா? அண்ட் அதே மாதிரி பிளானிங் கமிஷன் 2008ல் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் பிளானிங் கமிஷன் தன்னுடைய இவாலுவேஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, see there happens to be improper maintenance of records. அண்ட் இது வரையும் இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா லைக் ஃபண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் அசட்ஸ் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் அந்த அசட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதோடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா there happens to be a poor maintenance of the assets அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பிளானிங் கமிஷன் இல்லை, நீத்தி ஆயோக் ஏதாவது சொல்லலாம் இதை பேஸ் பண்ணி, பட் எஸ் இதுவும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ பிளானிங் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் யூ நீட் டு நோ, ஃபைன். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் வித் ரிகார்ட்ஸ் டு செகண்ட் ARC ரிப்போர்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. செகண்ட் ARC 2007ல் தன்னுடைய ரிப்போர்ட்டில் இது சொல்லியிருக்கு. ஸோ செகண்ட் ARC என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி இருக்குது தெரியுமா, இந்த MPLAD ஸ்கீமு இது வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உடைய வேலையை வந்து லெஜிஸ்லேச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இட் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்கீம். சரி, அப்போது இங்கே ரெக்கமெண்டரி ரோல் ஆஃப் MPH எதுக்கு இந்த MPLAD ஸ்கீமில்? ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் லெஜிஸ்லேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? ஸோ திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் தி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். அண்ட் இது வரையும் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு MP சொல்கிறதுனால இது வந்து அவங்களுடைய டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. See again, it is not clear that whether the recommendations are binding or not binding அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. It is like clearly unknown. பட் ஆனால் recommendations of the MP அப்படின்னு சொல்லும் போது இந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் லைக் எக்ஸிக்யூட்டிவை டைரக்ட் பண்ணுற மாதிரி தானே இது. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸோடைய வேலையை இவங்க பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு
இன்வேலிடான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஏஆர்சி தன்னுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. பட் ஹவவர் திஸ் கேஸ் வென்ட் டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட 2 இஷ்யூஸ் வந்து முன்னெடுத்து வச்சாங்க. அதாவது த ஃபர்ஸ்ட் இஷ்யூ இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அகைன்ஸ்ட் தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் லைக் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நிறைய ஃப்ளா இருக்கு அண்ட் திஸ் ஸ்கீம் கெனாட் லைக் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட் கிட்ட. அண்ட் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேர்டிக்ல என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கீமை நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எம்பிஸ் ஒரு எம்எல்ஏஸ் உடைய ஒர்க் வந்து ரெக்கமெண்டரி இன் நேச்சர். சரியா? ஸோ இட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் தி கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது நீங்க இந்த ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. நாங்க வந்து ஒரு ஸ்கீமை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் வி கேன் டூ இட் only on the basis of constitution. ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்கீம் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலாக இருக்குது ஆர் இது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் டஸ் நாட் பிரீச் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் இது வயபிளான ஸ்கீம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா லைக் வாட் யூ பிரிங் இஸ் லைக் யூ பிரிங் இன் அக்கௌண்டபிலிட்டி. சரியா? ஸோ இன்னும் ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் எடுத்துடுவாங்க அண்ட் இந்த ஸ்கீம்ல ரிஃபார்ம்ஸ் எடுத்துடுவாங்க. இதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ the Supreme Court told that there needs to be an strict accountability regime அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி ரிஜைம் எடுத்துடுவாங்க அப்படின்னாங்க. அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இந்த ஸ்கீம்ல இருக்கு. இஃப் யூ look by the procedure, Ministry of Statistics and Program Implementation do bring in audit. சரியா? So until or unless it violates constitutional principle, we cannot strike down the scheme அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேர்டிக்ல சொல்லிட்டாங்க. சரிங்களா? அண்ட் இதே தான் நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதாவது இவங்க ஒரு கமிஷன், இவங்க என்ன சொன்னாங்கன்னா, this is against the basic concept of separation of powers and it is against the spirit of federalism அப்படின்னு கூட சொன்னாங்க. நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தன்னுடைய ரிப்போர்ட்ல. பட் ஹவவர் சுப்ரீம் கோர்ட் வாஸ் இன் தி ஒப்பீனியன் தட் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இதுல ஃப்ளா இருந்தால் அக்கௌண்டபிலிட்டியை கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேர்டிக்ல சொல்லியிருக்கு. சரிங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஸ்லாம் நம்ம பேசலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் we can also talk about like nexus between politicians and bureaucrats. இந்த மாதிரி நம்ம பேசலாம். அண்ட் கரப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஆர்டிஐ ஆக்ட் போட்டாங்க. இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி ஆர்டிஐ ஆக்ட் போட்டாங்க. அண்ட் அந்த ஆர்டிஐ ஆக்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்ன ரிவீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா கைட்லைன்ஸ், அந்த கைட்லைன்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருந்தது. தட் இஸ் வியா ஆர்டிஐ ஆக்ட் 2005. அண்ட் இட் இஸ் செட் தட் லைக் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி அவங்க சொந்த ஊருக்கே வந்து அசட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஃபண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சொந்த ஊர்னா இவர் சொந்த வீட்டுக்காகவே. சரியா? ஸோ எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை இதெல்லாம் வந்து சொந்த வீட்டுக்காகவே பண்ணின்ற மாதிரி இந்த ஃபண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா எம்பிஸ்லாம். பட் ஹவவர் த ஸ்கீம் இஸ் சஸ்பெண்டட் ஒன்லி ஃபார் 2 years ரைட் நவ். ஃபைன். சரி, ஓகே. இப்போ இது பாசிட்டிவ்ஸ் பார்த்துட்டோம், நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். நவ் வாட் வி கேன் டாக் இஸ் லைக் வி கேன் டாக் அபவுட் இம்ப்ரூவைசேஷன். அதாவது வாட் இஸ் த ரிஃபார்ம்ஸ் விச் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துகிட்டு வரணும். அதாவது எம்பிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் ஷுட் பி அக்கௌண்டபிள் அண்ட் தே ஷுட் பி ஆன்சரபிள்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஃபைன். அதாவது என்னன்னா, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பெரன்சி ஷுட் பி தேர் அண்ட் ப்ராப்பர் ஆடிட் இருக்கணும். And information should be like given to the public in a transparent manner. So transparency இருக்கணும். So transparency, accountability and audit, இந்த 3 பாயிண்ட்டை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கில். அதாவது ரிஃபார்ம்ஸ் என்ற ஒரு டாபிக் கீழே நீங்கள் டிரான்ஸ்பெரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஒன் சஜஷன் விச் வி கேன் கிவ் வித் ரிகார்ட்ஸ் டு தி ஸ்கீம் இஸ் லைக் இந்த ஃபண்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக லோக்கல் பஞ்சாயத்து லெவல் அத்தாரிட்டிஸ் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த ஃபண்ட்ஸை. சரியா? ஸோ லோக்கல் பஞ்சாயத்து லெவலில் பண்ணாங்கன்னா இன்னும் மக்களுக்கு போய் சேரும். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் லைக் வாட் வி கேன் டூ இஸ் லைக் வி கேன் பிரிங் இன் சம் இன்சென்டிவ்ஸ். சரியா? ஸோ இன்சென்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலான்னா, எந்தெந்த அஃபீஷியல்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். சரியா? அண்ட் வாட் வி கேன் டூ இஸ் லைக் வி கேன் பிரிங் இன் நேமிங் அண்ட் ஷேமிங் பாலிசி. ஸோ ஷேமிங் பாலிசின்னு சொல்ல முடியாது, பட் நேமிங் பாலிசி எடுத்துகிட்டு வரலாம். அதாவது நேமிங் பாலிசினா என்னன்னா, இவங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் மாதிரி இந்த ஃபண்ட்ஸை வந்து யார் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த ரிப்போர்ட்ஸை அனலைஸ் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ஸில் ப்ராப்பராக இந்த ஃபண்ட் யூட்டிலைஸ் ஆயிருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஸ்வச் சர்வேக்ஷன்லாம் இருக்குதுங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் இது வரையும் இல்லாமல் சிஏஜி வந்து மானிட்டரிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குது. அதான் மானிட்டரிங் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஏஜி டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் டேட்டா சிஸ்டம் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். அதாவது எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒர்க்ஸ் சாங்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒர்க்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குது, அதாவது ப்ராப்பர் ரிப்போர்ட்டோட வித் தி பிக்சர்ஸ்
அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு டேட்டா பேஸாக வச்சு இதை வந்து அனலைஸ் பண்ணணும். அண்ட் கிரவுண்ட் லெவல் செக்கிங் கூட இருக்கணுமா, சரியா? ஸோ கிரவுண்ட் லெவல் செக்கிங்னா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் போயிட்டு கிரவுண்ட் லெவலில் இந்த வேலை நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணணும், சரியா? ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்ஸ் கூட வைக்கலாம். அதாவது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னா அதை போய் இவர் டேரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வைக்கலாம். அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ இந்த சிஏஜி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி இம்ப்ரூவைசேஷன் விச் இஸ் நீடட். ப்ளஸ் ஆடட் டு இட் இந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 2 வருஷத்துக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் வந்து இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது நம்மளுக்கும் தெரிய வருது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு இது ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாக டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு? இப்போ இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணாலும் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க, அசஸ் பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டோரியலில் சொல்லியிருந்தாங்க. ஃபைன். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் தீஸ் பாயிண்ட்ஸ் இன் யோர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் as well as ப்ரிலிம்ஸ்லையும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஐ ஹோப் ஒன் வில் ஆன்சர். ஃபைன். ஸோ that's it with regards to this video guys. And of course yes, the PDF of this, அதாவது இதோடைய notes will be given in the Telegram group, சரிங்களா? So the link of the Telegram group is given below and please do hit the like button if you like the video and please do share it with your friends if you feel it's worth it. Fine. So thank you friends. Thank you for watching.